விழாவில் என்ன சொல்லியிருக்காங்க, என்னால நிறுத்த முடியாது, நான் வந்து பாரத பிரதமர் மோடிக்காக வந்திருக்கேன், ஒருத்தர் வந்து நடிகருக்காக பின்னாடி போயிருக்கிறது, ஜால்ரா போடுறதுக்காக வந்திருக்காங்க. எனக்கு அவரை பற்றி தெரியாது. ஆனால் நாங்கள் யாரும் நாய்கள் கிடையாதுங்க, குறிப்பாக குறைக்கிற நாய் கிடையாது. நாங்கள் 6 அறிவு உள்ள ஒரு மனிதர்கள் மற்றும் தந்தை பெரியார் அவர்கள் கூறியபடி பகுத்தறிவு உள்ள உண்மையான தொண்டர்கள். இது தரம் தாழ்ந்து விமர்சனம் பண்ணால் கண்டிப்பாக மீடியா வெளிச்செல்லாம் வரும். பட் ஆனால் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் சொல்கிற மாதிரி நாங்கள் டீசென்ட் பாலிடிக்ஸ் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் இருக்கோம். இப்போ வந்து அவர் நண்பர் சொன்னார், ஒரு நடிகருக்காக அரசியல் வேலையை விட்டுட்டு வந்தேன்னு சொன்னார். அண்ணன் விஜய் அவர்கள் வந்து இப்போ நடிகர் கிடையாது, நல்லா அதை புரிஞ்சுக்கணும். அவர் முன்னாள் நடிகர். இப்போ நடிப்பை முழுவதுமாக விட்டு அரசியலுக்கு வந்திருக்கிறார், மக்கள் சேவை செய்யணும் என்று வந்திருக்கிறார். இப்போ பார்த்தீங்கன்னா ஈரோடுல வந்து கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் வந்தாங்க. அவங்க வந்து ஒரு நடிகரை பார்க்கறதுக்காக வந்தாங்க. அவர் தமிழக வெற்றி கழகத்தின் இப்ப தமிழ்நாட்டோட ஒரு முதன்மை அரசியல் சக்தியாக இருக்கிற தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரை பார்க்க வந்திருக்காங்க. உண்மையாக தமிழ்நாட்டுக்கு ஒரு மாற்றம் வேணும், ஒரு உண்மையான மாற்றம் வேண்டும் என்ற ஒரு சமூக அக்கறையுடன் வந்த உண்மையான தொண்டர்கள் அவர்கள். இந்த புரிதலோட நண்பர் பேசணும். இப்ப பாத்தீங்கன்னா அவர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நடிப்பை விட்டு அரசியலுக்கு வந்திருக்கிறார். இங்க அரசியல சில பேர் இன்னும் நடிச்சிட்டு இருக்காங்க, அது யாருன்னு நான் சொல்ல தேவையில்லை. ஒரு விஷயம், பொலிட்டிக்கல் விஜய் இஸ் மோர் பவர்ஃபுல் தேன் ஆக்டர் விஜய். அந்த குழு எப்படிப்பட்ட குழுவா இருக்கும், அந்த குழுல யாரெல்லாம் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு, உங்களுடைய தேர்தல் அறிக்கையில என்னென்ன சாராம்சங்கள் இடம்பெறுவதற்கான வாய்ப்பு? ஏற்கனவே தலைவர் காஞ்சிபுரத்தில் மீட்டிங்ல சொன்ன மாதிரி ஒரு விரிவான ஒரு மக்களுக்கான ஒரு தேர்தல் அறிக்கை தயாராகி கொண்டிருக்கிறது. அதற்கான ஒரு ஃபார்முலான ஒரு அறிவிப்பு கண்டிப்பா தலைவர் அவர்கள் கொடுப்பாங்க. இத பாத்தீங்கன்னா அனைத்து தரப்பட்ட மக்களிடம் கருத்து கேட்கப்பட்டு ஒரு மக்களுக்கான ஒரு தேர்தல் அறிக்கையாக இருக்கும். தேர்தல் அறிக்கைன்றது எல்லா தேர்தல்களையுமே முக்கிய அரசியல் கட்சிகளால் வெளியிடப்படக்கூடிய ஒரு விஷயம். இது வந்து காமனா நடந்தது. உங்களுடைய தேர்தல் அறிக்கை எந்த மாதிரியான தேர்தல் அறிக்கையாக இருக்கும்? ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கான வளர்ச்சிக்கான தேர்தல் அறிக்கையாக இருக்கும். அனைத்து ஒரு சமூக நீதி காக்கின்ற ஒரு தேர்தல் அறிக்கையாக இருக்கும். அனைத்து தரப்பட்ட மக்கள், இதை பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டின் அனைத்து பகுதிகளுக்கான ஒரு தொழில் வளர்ச்சிக்கான ஒரு, அதே சமயம் இயற்கை வளங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு ஒரு பேலன்ஸ்டான ஒரு தேர்தல் அறிக்கையாக இருக்கும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.